இந்த மாரி பழைய பொருள்லாம் ரொம்பவே ரேட் அதிகங்க. ரீசென்ட்டா பார்த்தோன்னா, பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமான ரேடியோ பார்த்தோங்க. இது வந்துட்டு ரொம்ப பழைய காலத்து ரேடியோ. இது பிலிப்ஸோட இது. பார்க்க கண்டிஷன் சூப்பரா தான் இருந்துச்சு. பட் ஆனா அவுட்லுக்கு ஓகே. பட் ஓடுமான்னு சொல்லிட்டு தெரியல. அவர்கிட்ட கேட்டதுக்கு ஓடும்பா செக் பண்ணி தரப்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணாரு. பட் ஆனா வந்து ஓடுன மாரி தெரியல எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரூ. 300 குடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே கண்டிஷன் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஐபி எல்லாம் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சாச்சுங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணி தொடச்சதுக்கு அப்புறமேட்டு ஓடுமான்னு சொல்லிட்டு எங்களுக்குமே டவுட்டா தான் இருந்துச்சு. சரி ஓகே பவர் சப்ளை குடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வச்சு ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணோங்க. இல்ல வந்துட்டு மேல வந்துட்டு டியூன் பண்றது, வால்யூம் வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு அந்த ஆண்டனா ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எஃப்எம், டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. இதெல்லாம் மட்டும் தான் அதில குடுத்துருந்தாங்க. சரி ஓகே பவர் கனெக்ஷன் குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டேரக்ட்டா வந்து 230 வாட் குடுத்தாச்சு. குடுத்ததுக்கப்புறமேட்டு அது ஓடுமான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா செக் பண்ணி பார்க்குறப்போ சூப்பரா ஓடுச்சுங்க. சீரியஸா எஃப்எம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்ட்டா எடுத்து ஓடுச்சு. இந்த டேப் ரெக்கார்டர் போடுறது தான் வந்துட்டு உடைஞ்ச மாரி இருந்துச்சு. சரி ஓகே அதையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ரூ. 300க்கு இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். ஸோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம பேஜ ஃபாலோ வச்சுக்கோங்க. பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.